Welcome to TN Science World. Today we see the continuation part of the Unit 14 transpiration of plants and circulation in animals. Continuation part of this lesson 14 in blood. இரத்தத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சென்ற காணொளியிலே தாவரங்களை பற்றின முழுமையான விஷயங்களை கண்டோம். இப்பொழுது இரத்தம் பற்றிய நிகழ்வுகளை காண இருக்கின்றோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்ன இருக்குது? த பிளட் கண்டென்ட்ஸ் டூ மெயின்டைன் காம்பனன்ட்ஸ், த ஃப்ளூயிட் பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், ஆக்கக்கூறுகள். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் கார்பஸ் ஆஃப் 3 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர்பிசி, ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி அண்டு பிளட் பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட், த்ராம்போசைட்ஸ் என்று 3 வகையாக இதனுடைய ஆக்க கூறுகள் இரத்தத்தில் இருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் பற்றி இப்போ சொல்லணும்னா ஒயிட் பிளட் காப்சூல்ஸ் லியூகோசைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏக்ரோனுலோசைட்ஸ், 2 இருக்குது ரத்த வெள்ளை அணுக்களில். துகள்களுடைய செல்கள், துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ துகள்களுடைய செல் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஃபஸ்ட்டு கிரானுலோசைட்ஸ் they contain granule in the cytoplasm. Their nucleus is irregular or lobed. The granulocytes are the 3 types. ஒன்று வந்து நியூரோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில்ஸு, பேசோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நியூரோஃபில்ஸ் அப்படின்னா, நியூட்ரோஃபில்ஸ்னால் இது அதிக அளவிலே பெரியவை, உட்கரு 2 முதல் 7 கதுப்புகளை கொண்டு காணப்படுது. as a large sized 2 to 7 lobed nucleus. This capsules from 60% to 65% of the total leukocytes. Their number are increased during the infection and inflammation. தொற்று நோய்கள் மற்றும் வீக்கத்தின் போது இவற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஈஸ்னோஃபில்ஸு. ஈஸ்னோஃபில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா it has a bilobed nucleus and constitute of 2 to 3% of total leukocytes. Their number increases during the condition of allergy and parasitic infection. It brings about the detoxification toxins. என்ன சொல்லுதுன்னா, இவற்றுடைய உட்கரு 2 கதுப்புகளை மட்டும்தான் கொண்டிருக்கும். மொத்த வெள்ளை அணுக்களில் 2-3% வரையே இந்த செல்கள் உள்ளது. உடலிலே சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் பொழுது இவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது ஈஸ்னோஃபிலினுடைய முக்கியமான வேலை. அடுத்து பேசோஃபில்ஸு. பேசோஃபில்ஸ் ஹேவ் எ லோப்டு மசில்ஸ் நியூக்ளியஸ், கதுப்பு உள்ள நியூக்ளியஸு. they form 0.5 to 1% of the total leukocytes. They release the chemicals during the process of inflammation. வீக்கம் உண்டாகிற போது இது நடக்கூடிய விஷயம். பேசோஃபில்கள் கதுப்புடைய உட்கருகளை கொண்டுள்ளன. மொத்த வெள்ளை அணுக்களிலே 0.5 to 10% வரை இந்த செல்கள் உள்ளன. வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது. அடுத்தது துகள்கள் அற்ற செல், ஏக்ரானுலேட் செல்லில் என்னென்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒன்று வந்து லிம்போசைட்ஸ், இன்னொன்று மோனோசைட்ஸு. இந்த 2 மட்டும்தான் வந்து ஏக்ரானுலேட்ஸில் இருக்குது. லிம்போசைட்ஸ் என்ன செய்யுதுன்னா, there are 20 to 25% total leukocytes. They produce the antibodies during bacterial and viral infections. மொத்த வெள்ளை அணுக்களிலே 20-25% வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்புகளை உருவாக்குறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்குது மோனோசைட்ஸ். they are the largest leukocytes are called amoeboid in shape. The cells from 5 to 6 of total leukocytes. They are phagotic. Phagotic means எதிர்ப்புகளை விழுங்கு செல்களை கொண்டது. அண்டு கேன் engulf bacteria. பாக்டீரியாவானது விழுங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவை லியூகோசைட்லேயே மிகப்பெரியவை, அமீபாய்டு வடிவம் கொண்டவை. மொத்த வெள்ளை அணுக்களிலே 5 முதல் 6 வரை உள்ளது. இவை விழுங்கு செல்கள், அதனால் பாக்டீரியாவை விழுங்குகிறது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ரத்தத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லணும்.
டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ஆக்சிஜன் அண்ட் CO2 சுவாச வாயுவை கடத்தக்கூடிய வேலைகளை செய்யுது. அடுத்தபடியாக டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ் உடலில் இருக்கக்கூடிய செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்களை கடத்துக்கிறது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் செக்ரியேட்டரி நைட்ரஜனை கழிவுப் பொருளான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது. இட் இஸ் இன்வால்வ்டு இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் டிசீசஸ் நோய் தாக்குதலிருந்து முழுமையாக உடம்பை பாதுகாக்கிறது. இட் ஆக்ட்ஸ் எ பஃபர் ஆஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் pH அண்ட் பாடி டெம்பரேச்சர் உடல்நிலை வெப்பநிலை மற்றும் pHஐ ஒழுங்குபடுத்தக்கூடிய தாங்கும் ஊடகமாக செயல்படுகிறது. இட் மெயின்டைன்ஸ் த ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி உடலினுடைய நீர் சமநிலையை பராமரிக்கிறது. இவை அனைத்துமே பிளட்டினுடைய வேலைகள். அடுத்து பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள், தமனிகள் மற்றும் சிரைகளை பற்றி சொல்லணும். பிளட் வெசல்ஸ் ஆர் ஏ நெட்வொர்க் பிரான்ச்டு டியூப்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளட். There are 3 types of blood vessels, namely artery, vein and capillaries. Artery, vein and capillaries means தமனிகள், சிரைகள் மற்றும் கேப்லரி மீன்ஸ் குழல்கள், தந்துகிகள் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் படம் இங்கே அழகாக கொடுத்து வச்சுருக்குறாங்க நமக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர்டரி அண்ட் வெயின். ஆர்டரி ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, தெர் ஆர் திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ் தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கான்ஸ் ஆஃப் த பாடி. தடித்த மீளும் தன்மை பெற்ற குழாய்கள் இவை ரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலைகள். நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளுமே ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். வெயின்ஸ் ஆஃப் த தின் அண்ட் நான் எலாஸ்டிக் வெசல்ஸ் இவை மெல்லிய சுவராலான மீள் தன்மையற்ற குழாய்கள். இவை பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தினை கொண்டு வருகின்றன. நுரையீரல் சிரையினை தவிர மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கிறது. அடுத்து கேப்லரிஸ் இரத்த தந்திகள். இதனுடைய வேலை என்னன்னா, கேப்லரிஸ் ஆர் நேரோ டியூப்ஸ் ஃபார்ம்டு பிரான்ச்சிங் ஆஃப் ஆர்டரிஸ் விச் தென் யூனிட் டு ஃப்ரம் த வெனியூல்ஸ் அண்ட் வெயின்ஸ் ஒன்றிணைந்து வெனியூல்கள் மற்றும் சிரைகள் ஆகின்றன. இவை 8 மைக்ரோமீட்டர் விட்டமுடையவை ஒற்றை அடுக்காலான எண்டோதீலியஸ் செல்களால் ஆனது. கேப்லரிஸ் ஆர் ஃபார்ம்டு எ சிங்கிள் லேயர் எண்டோதீலியஸ் செல்ஸ். இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டரி அண்ட் வெயினுக்கு இடையேயான டிஸ்ட்ரிபியூட்டிங் செல்ஸ் வழங்கும் செல்களாக உள்ளது. இது கலெக்டிங் செல்ஸு. பிங்க் இன் கலர், ரெட் இன் கலர். டீப் லொக்கேஷன் உடல் ஆள் பகுதியில் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன். blood flow with high pressure, blood flow with low pressure. Wall of artery strong, thick and elastic. Wall of vein weak, thin and non-elastic. All arteries carry oxygenated blood except pulmonary artery. All veins carry deoxygenated blood except pulmonary veins. Internal valves are absent, internal valves are present. வழங்கும் குழாய்கள் இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது. உடலின் ஆள் பகுதியில் உள்ளது. அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் உள்ளது. தமனியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மை உடையது. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்துச் செல்கிறது. உள்ளீடு வால்வுகள் இதில் கிடையாது. இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட். இதில் இன்டர்னல் வால்வ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சுற்றோட்ட மண்டலத்தினுடைய டைப்ஸ் என்ன? 2 டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று க்ளோஸ்டு டைப். 2 வகை தான். திறந்த வகைனா என்ன, மூடிய வகைனா என்ன? In open type, blood is pumped by heart into blood vessels that open the blood space called sinuses. திறந்த வகை இரத்த ஓட்டத்தில் இதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் உள்ள குழிகளுக்குள் ரத்தம் உந்தி தள்ளப்படும். இந்த குழி இரத்த உடற்குழி எனப்படும். The sinuses are body cavity which is called as a hemocoel. கேப்லரி சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். எங்கே அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஆர்த்தோபடாஸ் கணுக்காளிகள், மொலாசஸ் அண்டு அசிடியன்ஸ். அசிடியன்ஸ் மீன்ஸ் கடல் சிப்பி வகை. இதில் பார்த்தீங்கன்னா திறந்த வகை இருக்கிறது. அடுத்து மூடிய வகை. மூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் ஃப்ளோஸ் இன் எ கம்ப்ளீட் சர்க்யூட் அரவுண்ட் த பிளட் த்ரூ த ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ்.
The blood flows from arteries to veins through the small blood vessels called capillaries. Example vertebrates, முதுகெலும்பிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இரத்த சுற்றோட்டம் நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. தமனிகளிலிருந்து சிறைக்கு ரத்தத்தை தந்தியில் வழியே பாய்கிறது. எடுத்துக்காட்டு முதுகெலும்பிகள். 2 டைப்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், மனித இதயத்தினுடைய அமைப்பு. The human heart is a 4-chambered. The 2 upper thin-walled chamber of the heart are called auricle or atria, and the lower thick-walled chamber are called ventricles. The chamber are separated by the partition called septum. The septum between the auricle and ventricle prevents the mixing of oxygenated and deoxygenated blood. The 2 auricles are separated from each other intertrial septum. The left atrium is smaller than the right atrium. The right atrium receives the deoxygenated blood from the different parts of the body through the main veins, superior vena cava, inferior vena cava, and coronary sinus and pulmonary veins brings oxygenated blood to the left atrium from the lungs. The right and left auricles pump blood into the right and left ventricles respectively. இதயத்தினுடைய கீழறைகள் வென்ட்ரிக்கிள் எனப்படும். வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே வென்ட்ரிகுலர் தடுப்புச் சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்திச் செல்வதால் வலது இடது வென்ட்ரிக்கிள் சுவர்கள் தடித்து காணப்படுகிறது. 2 ஆரிக்கல்களும் ஆரிக்குலர் இடைத்திருப்பு சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளது. வலது ஆரிக்கலை விட இடது ஆரிக்கல் சிறிய உடலுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை முக்கிய சிறைகளான மேற்பெருஞ்சிறை, கீழ்பெருஞ்சிறை மற்றும் கரோனரி சைனஸ் மூலம் வலது ஆரிக்கல் பெறுகிறது. நுரையீரலிருந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரல் சிறைகள் மூலம் இடது ஆரிக்கல் பெறுகிறது. வலது மற்றும் இடது ஆரிக்கல் முறையே வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இரத்தத்தினை உந்தி தள்ளக்கூடிய வேலைகளை செய்கிறது. வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து உருவான நுரையீரல் பொதுத்தமனி வலது இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகள் முறையே வலது இடது நுரையீரல் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை செலுத்துகிறது. இடது வென்ட்ரிக்கிளானது வலது வென்ட்ரிக்கிளை விட சற்று பெரிதாக இருக்கும். சிறிது குறுகலாக அமைந்துள்ளது. இதனுடைய சுவர் வலது வென்ட்ரிக்கிளை விட 3 மடங்கு தடிமனாக இருக்கும். இடது வென்ட்ரிக்கிளுடைய பெருந்தமனி தோன்றுகிறது. உடலுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி அளிக்கிறது. கரோனரி தமனி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய வேலை. அடுத்தது அதனுடைய வால்வ்ஸை பற்றி சொல்லணும். The valves are the muscular flaps that regulate the flow of blood into single direction and prevent the back flow of blood. இதய வால்வுகள் தசையாலான சிறு மடிப்புகளாகவும் இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவானது. இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்கும் உதவுகிறது. இதயம் 3 விதமான வால்வுகளை கொண்டுள்ளது. The heart contains the 3 types of valves. ஒன்று வந்து right atrioventricular valves and the left atrioventricular valves, அல்லது வலது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வு, இடது ஏட்ரியோவென்ட்ரிகுலர். இது வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே அமைஞ்சிருக்குது. முக்கோண வடிவிலான 3 மெல்லிய இதழ் தசை மடிப்புகளால் ஆனது. இது மூவிதழ் வால்வு என அழைக்கப்படுகிறது. கார்டா டென்டினை என தசை நீட்சிகளால் வென்ட்ரிக்கிளுடைய பேப்லரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. இது இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே அமைஞ்சிருக்குது. 2 கதுப்பு போல் அமைந்துள்ளது. ஈரிதழ் வால்வு, மிட்ரல் வால்வு என இது அழைக்கப்படுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க அங்கே தெளிவாக. அடுத்தது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட், மனித இதயத்தினுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக நமக்கு லெஃப்ட் ஆட்ரியோ. அடுத்து வந்து செமிலூனியர் வால்வ்ஸ், அரைச்சந்திர வால்வு என்ன வேலை செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. த மேஜர் ஆர்டரிஸ் பல்மனரி ஆர்டரி விச் லீவ்ஸ் த ஹார்ட் ஹேவ்ஸ் செமிலூனர் வால்வ்ஸ் விச் prevents backward flow of blood into the ventricles. They are pulmonary and arteric semilunar valves. இது இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையிலே அமைந்துள்ளது. 2 கதுப்போல் அமைந்துள்ளதால் ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு என அழைக்கப்படுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இடது ஏற்றிய வென்ட்ரிகுலர். அரைச்சந்திர வால்வு வந்து பார்த்திங்கன்னா இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமனிகள் பெருந்தமனி, நுரையீரல் தமனி உள்ள அரைச்சந்திர வால்வுகள் வென்ட்ரிக்கிளுக்கும் ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. அவை நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வுகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்.
சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன், கொரோனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் அல்லது உடல் ரத்த ஓட்டம். சிஸ்டமிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, அது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் மீன்ஸ் சர்க்குலேஷன் ஆஃப் த ஆக்சிஜனேட்டட் blood from the left ventricle of the heart to various organs of the body and return of deoxygenated blood to the rigid atrium. Aorta carries the oxygenated blood to all the organs of the body. இதயத்தினுடைய இடது வென்ட்ரிக்கிள் துவங்கி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலுடைய பல உறுப்புகளுக்கு எடுத்துச் சென்று மீண்டும் ஏற்றத்திற்கு கொண்டு வரும் சுற்றோட்டத்தினை சிஸ்டமிக் அல்லது இரத்த ஓட்டம், உடல் இரத்த ஓட்டம் என்கிறோம். அடுத்தது நுரையீரல் இரத்த ஓட்டம், பல்மனரி சர்க்குலேஷன். த பாத் ஆஃப் த பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த ரீஜன் right ventricle. Pulmonary artery arises from the right ventricle and reaches the lungs with deoxygenated blood. Pulmonary veins collect the oxygenated blood from the lungs and supplies into the left atrium of the heart. வலது வென்ட்ரிக்கிலிருந்து இரத்தம் நுரையீரல் தமனிகள் மூலம் நுரையீரலை அடையும். நுரையீரலிருந்து ஆக்சிஜன் பெற்ற இரத்தம் நுரையீரல் சிரைகள் மூலம் மீண்டும் இதயத்திற்கு இடது ஏற்றியத்தை வந்தடையும். இந்த விதம் வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரல் வழியாக ரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிக்கிளை சென்றடைவதே நுரையீரல் ரத்த ஓட்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து கொரோனரி சர்க்குலேஷன். The supply of blood to heart muscles, cardiac muscles is called as a coronary circulation. Cardiac muscles receives the oxygenated blood from coronary auricles. Arteries that originate from the aortic arc deoxygenated blood from the cardiac muscles drains into the right atrium by the coronary sinuses. இதய தசைகளுக்கு கார்டியாக் தசைகள் ரத்தம் செல்லுதல் கரோனரி சுழற்சி எனப்படும். இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் கரோனரி தமனி மூலமாக பெறப்படுகிறது. இது பெருந்தமனியின் வளைவிலிருந்து உருவாகிறது. இதய தசைகளிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் கரோனரி சைனஸ் மூலமாக வலது ஏற்றியத்தை வந்தடைகிறது. ஒரு முழு சுழற்சியின் பொழுது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருகிறது. இந்த இரட்டை ரத்த இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இரட்டை ரத்த ஓட்டம், டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பேர், கால் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க இதுக்கு. அடுத்தது சிஸ்டமிக் பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் நுரையீரல் ரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குண்டான படத்தை இந்த பக்கம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஹார்ட் ஆஸ் எ டபுள் பம்ப் த பல்மனரி சிஸ்டம் அண்டு சிஸ்டமேட்டிக் சர்க்குலேட் சர்க்கியூட்ஸ் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்ற சர்க்கியூட்ஸு இந்த படம் பார்த்திங்கன்னா நமது பாடப்புத்தகத்தில் கிடையாது, உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி போட்டிருக்க படம். அதற்கு அடுத்தபடியாக லங்ஸு, நுரையீரல் எப்படி இருக்கும், நுரையீரலுடைய வேலை, பல்மனரி வெயின்ஸ் எங்கே இருக்குது, பல்மனரி ஆர்டரி, சிஸ்டமேட்டிக் வெயின் எங்கே இருக்குது, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் எப்படின்னு இருக்குது, பாடிக்கிலேருந்து லங்ஸுக்கு எப்படி ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளிவருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஹார்ட் பீட், இதய துடிப்பை பற்றி சொல்லணும். இதய துடிப்பு பார்த்திங்கன்னா இது ஹார்ட் பீட் இது ஒன் கம்ப்ளீட்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், ரிலாக்ஸேஷன். ஒன்று கான்ட்ராக்ஷன், ஒன்று ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் த ஹார்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் ஹார்ட் பீட். த ஹார்ட் நார்மலி பீட் 70 to 75 டைம்ஸ் பர் மினிட். 70லேருந்து 72லேருந்து 75 டைம் வரைக்கும் நார்மலாக ஒரு மனிதனுக்கு இதயமானது துடிக்கும். த ஃபஸ்ட்டு சவுண்டு லப், த செகண்ட் சவுண்டு டப். ஒன் கம்ப்ளீஷன் கான்ட்ராக்ஷன் லேப்டாப் அப்படின்ற விஷயம். அப்புறம் இதுக்கு இருக்கக்கூடிய கார்டியாக் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்டு கார்டியாக் சைக்கிள். During cardiac cycle, blood flows through the chamber of heart in a specific direction. Each cardiac cycle lasts 0 to 0.8 seconds. Even during a single cardiac cycle involves. இதயத்தினுடைய சுழற்சி பார்த்திங்கன்னா ஒரு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிராமமான நிகழ்வு இதய சுழற்சி. இந்த சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தினுடைய அறைகளுக்கு குறிப்பிட்ட திசையிலே செல்லும். ஒரு இதய சுழற்சி 0.8 வினாடிகளில் முடிஞ்சிருது, ஒரு டைம் ஃபுல்லாக முடியறது அப்படின்றது. இது என்னென்ன நிகழ்வை கொடுக்குது? ஏரியல் சிஸ்டோல் ஆரிக்கல் சுருக்கம், அதாவது பார்த்திங்கன்னா ஏரியல் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கல் சுருக்கத்தை கொடுக்குது. எப்போ 0.1 செகண்ட்ஸில் சுருங்குது. வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல் 0.3 செகண்ட்ஸு. வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் விரிவடைதல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல் 0.4 செகண்ட்ஸ். அப்போ 0.3, 0.4, 0.1, அப்போ 4, 3, 7, 1, 8, 0.8 செகண்ட்ஸில் ஒரு முறை சுற்றி வந்துடுது அப்படின்னு சொல்லி கார்டியாக் சைக்கிள்ஸை சொல்லி வைக்கிறாங்க. கார்டியாக் சைக்கிள்ஸ் நடக்கும்போது என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு படம் தெளிவாக அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னாவே தெரிஞ்சு போயிடும். இதே ஒலிகள் என்னென்ன கொடுக்குது, லேப்டாப் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறோம்.
அந்த இதய ஒலியை கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அறிவியல் சாதனம், அறிவியல் கருவிகளுக்கு பேர் தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா மனித உடலினுடைய உடல் உறுப்புக்களை, the stethoscope is used to detect the sound produced by the internal organs of the human body. The heart sound is heard by placing the stethoscope on the chest. It is the useful diagnostic tool to identify and locate health problem and diagnose disease. The modern electronic stethoscope are high professional instruments. மனித உடலுடைய உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒலிகளை கண்டறிய ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டெத்தஸ்கோப்பினை மார்பு பகுதியில் வைத்து இதயத்தினுடைய ஒலியினை கேட்டறியலாம். இது ஒரு குறிப்பிட்ட இதயத்திலே சிக்கல் உள்ளதை தெரிந்து கொண்டு நோய்களை அடையாளம் கண்டு உதவும். நவீன மின்னணு ஸ்டெத்தஸ்கோப்பு கூட பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஸ்பிக்மோமோமீட்டர். மோனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்மோமோமீட்டர்னா இப்போ இது வந்து புதுசாக வந்திருக்கு. இட்ஸ் எ கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ் டு மெஷர் த பிளட் ப்ரெஷர் வேர் ஆஸ் த பர்சன் இஸ் ரிலாக்ஸ்ட் ஆர் ரெஸ்டிங் கண்டிஷன். த ப்ரெஷர் ஆன் த brachial artery is measured. It helps to estimate the state of blood circulation and the working of heart. It helps to diagnose the conditions such as increase and decrease of blood pressure. Monometric and modern digital types at the apparatus used to measure the blood pressure. இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோமோனோமீட்டர். கருவியை கொண்டு ஒரு மனிதனுடைய மேற்கர தமனியினுடைய அழுத்தம் அவர் ஓய்வாக உள்ள நிலையில் அளவிடப்படுகிறது. மேலும் இந்த கருவி இரத்த ஓட்டத்தினுடைய நிலையையும் இரத்த செயல்படுவதையும் கண்டறிய உதவுகிறது. குறைந்த மற்றும் உயர் இரத்த அழுத்த நிலையை கண்டறிய உதவுகிறது. மேனோமீட்டர் மற்றும் நவீன எண்ணியல் டிஜிட்டல் வகையிலான உபகரணங்கள் இரத்த அழுத்தத்தினை அளக்க உதவக்கூடிய சாதனமாகும். அதற்கு அடுத்தபடியாக இருக்குது பிளட் குரூப்பிங். ரத்தத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்றத காரல் லேர்ன்ஸ்டீனர் அப்படின்றவர் தான் முதல்ல பிளட்னுடைய வகைகளை கண்டறிஞ்சார். ஏபி அண்ட் ஓ அண்ட் ஏபி பிளட் குரூப் வாஸ் ரெகனைஸ்டு பை த டிக்லாஸ்டோ மற்றும் ஸ்டெய்னி ஆகியவங்க தான் ஏபி வகையான ரத்தத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா பிளட் குரூப்னுடைய டைப்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆன்டிஜன் ஏ, ஆன்டி பி, ஏ அண்ட் பி, ஏ அண்ட் ஏபி, ஏ அண்ட் ஓ. அதாவது ஆன்டிஜன் ஏ, அதாவது பிளாஸ்மாவுடைய ஆன்டிபாடி வழங்குவோர் பெறுவோர், யார் கொடுக்கலாம் யார் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டேபிளை இங்கே வந்து உங்களுக்கு விளக்கமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் யாருக்கு எந்த மாதிரியான பிளட்டு கொடுத்தா சேரும் அப்படிங்கிற ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் ஆல், நெகட்டிவ் ஒன்லி, அடுத்து ஏபி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் உங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பாடத்துக்காக இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இந்த டேபிளை நம்ம தெளிவாக கற்று வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது ஆர்கஸ் ஃபேக்டர். ஆர்கஸ் ஃபேக்டர் மீன்ஸ் ரினோசஸ் ஆர்கஸ் ஃபேக்டர் மீன்ஸ் ஆர்கஸ் காரணி என்ன அப்படின்னாக்கா, ஆர்கஸ் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்டு பை த லேண்ட்ஸ்டீனர் அண்ட் வெய்னர். இவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. எதை வச்சுன்னா ஒரு ரீனஸ் அப்படிங்கிற ஒரு ரீசஸ் அப்படின்ற ஒரு மங்கியை வச்சு கண்டுபிடிச்சாங்க இந்த சர்பஸ் ஆஃப் ஆர்பிசி கண்டெயின்ஸ் ஆன்டிஜன். த ஆர்கஸ் ஃபேக்டர் பாசிட்டிவ் பர்சன்ஸ் ஹேவ் ஆர்கஸ் ஆன்டிஜன் ஆஃப் த சர்பஸ் ஆஃப் ஆர்பிசி. வைல் ஆர்கஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஆர்கஸ் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா த பர்சன் டு நாட் ஹேவ் ஆர்கஸ் ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. ஆன்டிபாடிஸ் டெவலப்டு அகெயின்ஸ்ட் ஆர்கஸ் ஆன்டிஜன் இஸ் கால்ட் அஸ் ஆர்கஸ் ஆன்டிபாடிஸ். இது வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ரீசஸ் குரங்கனோட ரத்தத்தை மேல்நிலை உடலுக்கு செலுத்தி உற்பத்தியாளர் ஆன்டிபாடிகளை கொண்டு 1940 லேண்ட்ஸ்டீனர் என்பவர் வீனர் மற்றும் ஆர்கஸ் காரணி கண்டது. ரத்த எதிர்ப்பொருள் ஆர்கஸ் காரணி என்றும், திரிபடையும் செல்கள் ஆர்கஸ் ப்ளஸ் எனவும், திரிபு அடையாத செல்கள் ஆர்கஸ் நெகட்டிவ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்தது லிம்பாட்டிக் சிஸ்டம், நிணநீர் மண்டலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படத்தோட தெளிவாக நமக்கு இங்கே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. The lymphatic system compares the lymphatic capillaries, lymphatic vessels, lymphatic nodes and lymphatic ducts. Lymph is the fluid that flow through the lymphatic system. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சப்ளை ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படி. சப்ளை ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஸ் எப்படி இருக்கும். லிம்ப் அப்படின்னா சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ், சப்ளை ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு தோஸ் பார்ட்ஸ் வேர் பிளட் cannot reach.
ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருளையும் மற்றும் ஆக்சிஜனையும் இது கொடுக்குது. நிணநீர் மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிணநீர் தந்துகள், நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சுக்கள் மற்றும் நிணநீர் குழாய்களை உள்ளடக்கியது. நிணநீர் மண்டலத்தின் வழியே பாய்ந்தோடும் திரவம் தான் நிணநீர் எனப்படும். நிணநீர் தந்துகள் ஒன்றாக இணைந்து பெரிய நிணநீர் நாளங்களை உருவாக்குறது. சிறிய முட்டை அல்லது பேரிக்காய் வடிவமுடைய நிணநீர் முடிச்சுக்கள் லிம்ப் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிணநீர் நாளங்களுடைய பாதையிலே காணப்படுகிறது. நிணநீருடைய பணிகள் என்னென்னா ரத்தம் எடுத்து செல்லாத பயிருக்கு ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் வழங்குறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூஸ் ஃப்ளூட் அண்ட் மெட்டபாலிக்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் டு த பிளட் அண்ட் பிளட் ஃபார்ம் திசு ஸ்பேஸ். இது அதிகப்படியான திசு திரவத்தையும் வளர்ச்சிதை மாற்ற பொருட்களையும் திசுக்களுக்கு இடைவெளி புரதங்களையும் ரத்தத்திற்கு மீண்டும் கொண்டு வருது. அடுத்தது லிம்ப் ஆல்சோ கேரிஸ் அப்சார்ப் த ஃபேட் அண்ட் சிமிலர் இன்டென்ஸ்டைன் டு த பிளட். The lymphatic capillaries of intestinal villi lacteals absorb the digestive salts. இது சிறுகுடலினால் உறிஞ்சப்பட்ட கொழுப்பினை ரத்தத்திற்கு எடுத்து செல்கிறது. குடல் உறிஞ்சிகள் காணப்படக்கூடிய நிணநீர் தந்திகள் செரிக்கப்பட்ட கொழுப்பினை வந்து உறிஞ்சுகிறது. லிம்பாட்டிக் லிம்போசைட்ஸ் இன் த லிம்ப் டிஃபைண்ட் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். நிணநீர் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை வந்து நோய் தாக்குதலிலிருந்து முழுமையாக பாதுகாக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்து பாடம் 14 வந்து அதனுடைய 2வது பாகம் இதோடு நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 15ஆம் பாடம் வந்து உங்களுக்கு இருக்கா என்ன அப்படின்றது தெரில. இருந்தாலும் வந்து அந்த பாடத்தினுடைய காணொலியை அடுத்த தொகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.